சார் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாகவே இந்த மாதிரி நம்ம விழிப்புணர்வு ரயில்வே காவல்துறை மூலமாக ஏற்படுத்துறதுக்கு குறிப்பாக சென்னையில் ஒரு 3 கல்லூரி. ஆனால் திரும்ப அவங்க எவ்வளோ நடவடிக்கை எடுத்தாலுமே கைது நடவடிக்கை எடுத்தாலுமே அந்த மாணவர்கள் திரும்ப அந்த பக்கம் தான் போகிறாங்க. இது முற்றிலுமாக ஒழிக்க முடியாதா? இல்லை, கடந்த காலத்துக்கு இப்போ உள்ள வித்தியாசம். இப்போ நாங்கள் மும்முனையில் இதை அணுகிறோம். பெற்றோர்கள், கல்லூரி நிர்வாகம், காவல்துறையினர். பெற்றோர்களை வரவழைத்து கல்லூரி நிர்வாகத்தை வச்சு அந்த மாணவர்களை வச்சு யார் அந்த குற்றம் செய்தவர்களை அவர்களை கண்டித்து, ஆனால் நிச்சயமாக ரிமாண்ட் பண்ணுறோம். பட் எதிர்காலத்தில் இதனால் எந்த பிரச்சனைகள் வரும் என்பதை தெளிவுபடுத்துகிறோம். இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ரொம்ப ஃபுல்லாக குறையல, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இத்தகைய விழிப்புணர்வு நிகழ்ச்சினால் நிச்சயமாக நல்ல அடிப்படையில் தன்னம்பிக்கை குறைவு தான் காரணம். அதே போல் ஆபத்தான வகையில் பயணிக்கிற வீடியோ கூட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. தொடர்ச்சியாக ஆபத்தான முறையில் பயணிக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன? இல்லை, ஆபத்தான முறையில் இந்த அட்வென்ச்சரஸ் ரயில்பாங்க அது கடந்த ஒரு 8 மாதமாக எல்லாம் வந்துச்சு. ஏன்னா ரயில்வே பாதுகாப்புத்துறை அந்த ஆர்பிஎஃப்னு சொல்லுவாங்களே, அவங்களும் நானும் சேர்ந்து ரொம்ப இணைந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தோம். கடந்த வாரத்தில் அது 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் நாங்கள் ரயில்வே நிர்வாகம், ரயில்வே பாதுகாப்பு படை, தமிழ்நாடு ரயில்வே காவல்துறை 3மே சேர்ந்து செயல்பட்டு வரோம். அது வாய்ப்பு கம்மி. அதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு. இது காவல்துறையால் மட்டும் முடியாது. கல்லூரி நிர்வாகம், பெற்றோர்கள், சக மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு அடிப்படை. அடிப்படையில் தன்னம்பிக்கையை வளர்க்கணும். எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். இப்போ இந்த கல்லூரியில் பாருங்கள், போட்டித் தேர்வு பயிற்சி மையம்னு இருக்குது. அதில் சேர்கிறதுக்கு ஊக்குவிக்கணும். தனி மனித ஒழுக்கத்தை வளர்க்கணும். அதுக்கு அந்த மாதிரி மாணவர்கள் காவல்துறைகளின் ஒரு சுமூகமான இணைப்பு, இந்த மாதிரி கலந்துரையாடல் அடிக்கடி நடக்கணும்.